பொதுவாவே ஸ்வீட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், கஷ்டம்னு நினைப்போம். ஆனா, குயிக் அண்ட் சிம்பிளா பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸ் நெறைய இருக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான பீனட் ரோல் ரெசிபி தான் பண்ண போறோம். இதுக்கு 1 கப் தோல் எடுத்து ரோஸ்டட் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ரிவர்ஸ் மோட்ல பல்ஸ் 3ல இருந்து 4 தடவ அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சுட்டோம்னா அதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாரி இல்லாம ட்ரையாவே அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கு 1 கப் வேர்க்கடலைக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதத்துக்கு பாகு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகோட நல்லா கலந்ததும் இது வேற ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனோன்னு நீங்க இதை எடுத்து இப்படி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உருண்டையா ஈஸியா வந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இத இத மறுபடியும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணதை 2 பகுதியா பிரிச்சு எடுத்துக்கலாம். 1 முக்கா, இன்னொன்னு 1/4. இந்த 1/4 உருண்டையை என்ன பண்ணலாம்னா ஃபுட் கலர் கிரீன் கலர் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த ரோலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ரோலுக்கு உள்ள நடுவுல வைப்போம். அப்பதான் இது கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பண்ண உருண்டையில இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டையா லென்த்தா நம்ம அதுல பிளேஸ் பண்ணிட்டு அந்த பட்டர் ஷீட்டை மடிச்சிட்டு மேல ஒரு பூரிக்கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஷீட் மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கு நடுவுல கிரீன் கலர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டையும் நீட்டா உருண்டை பிடிச்சி நடுவுல வச்சு இந்த மாதிரி ஸ்மூத்தா ஈவனா தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பீனட் ரோல் ஸ்வீட்டு. இதை நமக்கு தேவையான சைஸ் மீடியமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கவே இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் ஸ்வீட்ஸ்க்கு மேல கசகசா சேர்த்துக்கலாம். சில ஸ்வீட்ஸ் மேல நட்ஸ் மேல தூவி விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதுவும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பீனட் ரோல் ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செய்யலாம். இந்த ரெசிபி டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.